வணம்ஸ் டு ஆல். சுகமாய் சுவாசிப்பதற்கான சில சீன அக்குபஞ்சர் புள்ளிகள். இந்த புள்ளிகளை அழுத்தும் பொழுது வீசிங், மூச்சு திணறல் இவைகளிலிருந்து நல்ல குணம் தெரிகிறது. முதலில் கையில் 3 புள்ளிகள். கையில் உள்ள மணிக்கட்டு ரேகை, ரிஸ்ட் கிரீஸ், இதனுடைய ஓரம், அதாவது கட்டைவரலின் கீழ்ப்பக்கம். இந்த பக்கம் அழுத்தும் பொழுது பட் பட் என்று பல்ஸ் அடிக்கும், நாடி துடிப்பு தெரியும். இது ஏர் பல்ஸ் அல்லது மெட்டல் பல்ஸ் என்று சீனர்கள் கூறுவார்கள். இதை 3 to 5 நிமிடம் வரை அழுத்தம் கொடுக்கலாம். அடுத்த புள்ளி ரிஸ்ட் கிரீஸினுடைய இந்த ஓரம். இந்த ஓரத்தில் ஒரு சுண்டைக்காய் அளவு ஒரு எலும்பு இருக்கும், பிசிஃபார்ம் போன், PISI, பிசிஃபார்ம் போன். அதனுடைய வெளிப்புறம் இந்த பக்கம், இது பக்கம் அழுத்தும் பொழுது அது H7 என்ற புள்ளி, ஹார்ட்டினுடைய 7வது புள்ளி. இது லங்ஸினுடைய 9வது புள்ளி. இது ஹார்ட்டினுடைய 7வது புள்ளி. இந்த புள்ளியை 3 to 5 நிமிடம் அழுத்தம் கொடுக்கலாம். இதை சீனர்கள் காட்ஸ் டோர், காட்ஸ் என்ட்ரன்ஸ், இறைவன் வரும் வழி, ஷென்மென் என்று அழைக்கிறார்கள் சீன மொழியில். இதை அழுத்தும் பொழுது சொர்க்கத்தில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வரும் என்பதனால் இதனை காட்ஸ் டோர் என்று அழைக்கிறார்கள். இதையும் 3 to 5 நிமிடம் அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு புள்ளி, 2 புள்ளி. அப்புறம் இந்த ரிஸ்ட் கிரீஸுடைய மிட் பாயிண்ட், இதிலிருந்து 3 விரலுக்கு மேல்புறமாக அழுத்தம் கொடுக்கும்போது இது P6, பெரிகார்டியத்தினுடைய 6வது புள்ளி, P6. இந்த புள்ளியையும் 3 to 5 நிமிடங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இந்த 3 புள்ளிகளையும் இணைத்து கோடு போட்டோம் ஆனால் ஒரு முக்கோணம் உருவாகும், ட்ரையாங்கிள். இதற்கு சீனர்கள் புத்தாஸ் ட்ரையாங்கிள் என்று சொல்கின்றார்கள். இந்த 3 புள்ளிகளையும் அழுத்தும் பொழுது புத்தா போன்ற ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கும் என்று சீனர்கள் கூறுகிறார்கள். அதனால் புத்தாஸ் ட்ரையாங்கிள் என்கிறார்கள். இந்த 3 புள்ளியையும் நாம் அழுத்தும் பொழுது வீசிங், மூச்சு திணறல் இருந்து ஒரு சுகமான தன்மை நமக்கு கிடைக்கிறது. இதன் பின் 4வது புள்ளி கை கட்டைவரலின் நகத்தின் கீழ் ஓரம், பாட்டம் ஆஃப் த நெயில் பெட், லேட்டரல் சைடு ஆஃப் த தம்ப். இது LU11, லங்ஸ் 11வது புள்ளி. இதை அழுத்தம் கொடுக்கும் பொழுது 3 to 5 நிமிடம் லங்ஸுக்கு தேவையான காற்று சக்தி தேவையான அளவு கிடைக்கின்றது. 3 + 1 4 புள்ளிகள். அடுத்ததாக முகத்தில் 5 புள்ளிகள் உள்ளன. 2 ஐப்ரோஸ், புருவங்கள் இருக்கிறது. புருவத்தினுடைய சென்டர் ஆஃப் தி ஐப்ரோ, இது ஒரு புள்ளி. இந்த புள்ளியை மேலிருந்து கீழ் நோக்கி அழுத்த வேண்டும். மேலிருந்து கீழ் நோக்கி அழுத்தம் கொடுக்க வேண்டும். அடுத்த 2 புள்ளிகள் இந்த நாசியின் 2 ஓரங்கள், சிறிது மேலே, நாசல் எண்டு இங்க முடியுது, இதிலிருந்து கொஞ்சம் மேலே, இந்த 2 பக்கமும் அழுத்தம் கொடுக்கணும். இதுவும் மேலிருந்து கீழே, இதுவும் மேலிருந்து கீழே. அப்போ முகத்தில் இது 1வது புள்ளி, இது 2வது புள்ளி, 2, 3. தென் இந்த ஓரம் நேசலாபியல் ஃபோல்டு, இந்த 2 ஓரத்திலும் 2 புள்ளிகள். இது வலதுபுறத்திலிருந்து மூக்கை நோக்கியும் இடதுபுறத்திலிருந்து நாசியை நோக்கியும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். மேலிருந்து கீழே, அடுத்தது மேலிருந்து கீழே, அடுத்தது மேலிருந்து கீழே. இது மூக்கை நோக்கி, இதுவும் மூக்கை நோக்கி. இது முகத்தில் 5 புள்ளிகள். இப்போ முதல்ல கையில்
3 புள்ளிகள், விரல் கட்டை விரலில் 1 புள்ளி, 4 புள்ளி, முகத்தில் 5 புள்ளிகள், 5 4 மொத்தம் 9 சீன அக்குபஞ்சர் புள்ளிகள். இதை அழுத்தும் பொழுது மூச்சு திணறல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. இன் அடிஷன் ஒரு சின்ன மூச்சு பயிற்சி அக்கார்டிங் டு இந்தியன் யோகா, இதுக்கு பேர் நாசிகா முத்ரான்னு சொல்லுவாங்க. கையில் 2 விரல் மடக்கிருங்க. முதல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல், அடுத்தது நடுவிரல், இதையும் மடக்கிக்கணும். மடக்கிட்டால் மற்ற 3 விரல், இந்த 2 விரலும் வெளிநோக்கி இருக்கும், தம்பும் வெளியில் நோக்கி இருக்கும். இப்போ இந்த விரல் வச்சுட்டு ஜஸ்ட் எக்ஸ்கேல் மாத்திரம் தான் பண்ணணும், இன்ஹேல் பண்ணக்கூடாது. மூச்சை வந்து வெளியில் விடணும், உள்ளே இழுக்கக்கூடாது. இப்போ இந்த கட்டை விரலை வச்சு வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இடது நாசி வழியா எக்ஸ்கேல். தென் இடது நாசியை வந்து மோதிர விரல்னால அடைச்சிக்கிட்டு இப்போ ரைட் நாசல்ல மூச்சை வெளியில் விடுங்க. இப்படி விடும்போது முகம் அசையக்கூடாது, தலை அசையக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உதடுகள் பிரிஞ்சிருக்கக்கூடாது, விரிஞ்சிருக்கக்கூடாது, உதடுகள் வந்து மூடி இருக்கணும். இது ஒரு 3 to 5 minutes. ஒரு நாளைக்கு எவ்ரி 3 hours பண்ண சொல்கிறாங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை பண்ணலாம். இப்போ ஃபேஸில் உள்ள அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிஸில் எங்கெங்கெல்லாம் நீர் கோர்வையாக இருக்கோ அதெல்லாம் வந்து வெளியில் வந்து. ரோஸ் கிறிஸ்டல் பால் நம்ம நெஞ்சு பகுதிக்கு ஒரு இதமான உணர்வை கொடுக்கிறது. தொராசிக் ரீஜியன், லங்ஸ், ஹார்ட் இவைகளை அமைதிப்படுத்துகிறது, சாந்தப்படுத்துகிறது. கிறிஸ்டல் ஹீலர்ஸ் இந்த ரோஸ் கிறிஸ்டல் பாலை கைகளில் சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கைகளில் வைத்திருந்தால் நம் நெஞ்சு பகுதிக்கு இதமான வைப்ரேஷன்ஸ் பாய்கிறது என்று சொல்கின்றனர். இதையும் நாம் உபயோகப்படுத்தலாம். ரோஸ் கிறிஸ்டல் பால். இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை உங்கள் விரல் நுனிகளினால் அழுத்தம் கொடுக்கலாம் 3 to 5 minutes. இல்லை அப்படின்னா இந்த மெட்டல் ப்ரோப் இதை வச்சு அழுத்தம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பால் பாயிண்டினுடைய பின்பகுதியை வச்சும் கூட ஒரு ஜென்டில் ப்ரெஷர் கொடுக்கலாம். அக்குபஞ்சர் குவாலிஃபைடு அக்குபஞ்சரில் பாஸ் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதே புள்ளிகளில் அக்குபஞ்சர் நீடிலும் போடலாம். இது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மலை கோயிலுக்கு போயிருந்த ஒரு சமயம், 1000 படி கீழே இருந்து மேலே வரைக்கும் மலை மேலே ஒரு முருகன் கோயில். அந்த மலையில் வந்து கல்லினால் ஆன படி போட்டுட்டு இருக்காங்க, வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு 500 நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கீழே இருந்து செங்கல், சிமெண்ட்டு எல்லாமே தலையில் சுமந்துட்டு தான் போடும். ஒவ்வொருத்தரும் கீழே இருந்து தலையில் அவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு 10-15 படி போன உடனே அதுக்கு மேலே ஏற முடியல, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுது, சஃபகேஷன். அப்படி உட்காந்துடுறாங்க. ஒவ்வொரு லேபர்ஸும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு மேலே போய்கிட்டு இருக்காங்க. நானும் இன்னொரு நண்பரும் அப்படி அந்த படியில் ஏறிட்டு இருக்கோம். அப்போ இதை பார்த்த உடனே அந்த ஒரு தொழிலாளி பக்கத்தில் போயிட்டு இந்த புள்ளிகளில் சில புள்ளிகளை அவங்களுக்கு அழுத்தி விட்டேன். அழுத்தி விட்டு அடுத்த 2 அல்லது 3 நிமிஷத்தில் மூச்சு வந்து நார்மல் ஆகிட்டு. அப்புறம் அவங்ககிட்ட சொன்ன அந்த புள்ளிகளை அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். மலை உச்சி வரைக்கும் இந்த புள்ளிகளை அழுத்தி விட்டே போங்க, உங்களுக்கு வந்து மூச்சு வாங்காது, சுகமாக சுவாசிச்சுக்கிட்டே நீங்கள் மேலே போய் ரீச் ஆகிடலாம் வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு. அதே மாதிரி அவங்க பண்ணாங்க, நல்ல ரிலீஃப் இருந்தது. அதனால் இந்த புள்ளிகளை வந்து யார் யார் சுவாச கோளாறுனால் அவஸ்தைப்படுகின்றார்களோ, அது ஆஸ்மாவாக இருக்கலாம், சாதாரண சளினால் இருக்கலாம், இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு ஏதாவது சிரமமாக இருந்தாலும் கூட இந்த புள்ளிகள் அழுத்த விடும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சில அக்குபஞ்சர் புள்ளிகள் மட்டுமே. இது போக ஏனைய புள்ளிகளை வந்து வரும் எபிசோடில் நம்ம பார்க்கலாம், இஃப் காட் பெர்மிட்ஸ்.